So, hey guys, இன்னைக்கு வந்து day 25, okay, and we have been talking about various concepts of data science. Statistics பார்த்தோம், statistics-க்கு அப்புறம் we went into probability, right? Probability-ல வந்து we talked about a lot, mutually exclusive function, inclusive function, independent, dependent, எல்லாமே நம்ம பேசணும். And we also talked about the various distributions that were there. ரைட்டா என்ன டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எந்த மாதிரி டைமில் எந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் ரைட் அண்ட் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அண்ட் இங்கே வந்து வி ஆர் கோயிங் டு டூ விஷுவலைசேஷன் ஆஃப் டேட்டா அண்டர்ஸ்டாண்ட் விஷுவலைசேஷன் ஆஃப் டேட்டா ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் what kind of charts they are going to use, why they are going to be used, ஒரு சார்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஏன் அதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும் ரைட்டா. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷோ யூ a few சாம்பிள் சார்ட்ஸ் ஓகே அண்ட் அந்த சார்ட்ஸ் எல்லாம் நாம் வந்து எக்ஸ்டென்சிவாக பார்க்கலாம் பட் ஆன் அ ஹை லெவல் ஓகே என்னென்ன டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது நம்ம எங்கெங்கே இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒரு காமன்லி யூஸ்ட் செட் ஆஃப் சார்ட்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரியா. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து why do we have to visualize data? Why? Better insights கிடைக்கும் சார், கிராஃப்ஸ், ட்ரெண்ட். ஓகே ஸோ அவுட்லயர்ஸ். ஓகே சோஷியல் நெட்வொர்க் படம் பார்த்துருக்கியா? சோஷியல் நெட்வொர்க் இல்லை சார். How Facebook was made அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. இதை உனக்கு கரெக்டாக நல்லா இதாக எப்படி சொல்கிறது, தமிழில் அந்த மாதிரி எந்த படமும் வந்ததில்லை. ஸோ ஓகே இமேஜின் படம் வேண்டாம், இமேஜின் சோஷியல் நெட்வொர்க் ஓகே. When Facebook was created, there were two kind of people who were getting excited. One, who were using Facebook. Two, who were understanding or looking at the numbers behind the Facebook. கரெக்டா? ஸோ ஃபேஸ்புக்கில் வந்து அவங்க வந்து ஃபஸ்ட் ஏதோ அந்த ஒரு கம்பேரிஷன் இதுதான் கொண்டு வந்தாங்க ரைட். இட் வாஸ் ஜஸ்ட் வெரி ப்ராங்கி சைட் மாதிரி ஒரு ரெண்டு பேருக்குள்ள கம்பேரிஷன் கொடுக்குற மாதிரி கொண்டு வந்தாங்க. யா ஸோ ஃப்ரண்டட் யூசர்ஸ் ஃபார் ஆல்சோ கெட்டிங் எக்ஸைட்டட், அந்த பேஜை யூஸ் பண்ணுறவங்க எக்ஸைட் ஆனாங்க. அண்ட் பின்னாடி அந்த ஃபேஸ்புக் கிரியேட் பண்ண டீம் வந்து அந்த நம்பர்ஸை பார்க்கும்போது தேவர் ஆல்சோ கெட்டிங் எக்ஸைட்டட் ஓகே. என்ன இவங்க ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ்? அந்த ஃப்ரண்ட் அண்ட் யூஸ் பண்ணவனுக்கு அந்த நம்பர்ஸ் எக்ஸைட்டடாக இருக்காது ஓகே. அண்ட் அந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறவனுக்கு அந்த ஃப்ரண்ட் அண்ட் வந்து இட் மைட் பி எக்ஸைட்டிங் பட் தீஸ் நம்பர்ஸ் ஆர் மோர் எக்ஸைட்டிங் டு தட் பர்சன் ரைட். நாம் வந்து ஒரு ஆர்கனைசேஷன்னு போகும்போது தீஸ் C-suits, ஸோ இந்த C-suit எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்க்ரீன் ஷேரிங் சார் ஓகே. இந்த C-suit எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த C-suit எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத வேற ஒன்றும் இல்லை, நம்ம CEOs, CEO, CMO, CFO இந்த மாதிரி வந்து இந்த C-suit எம்ப்ளாயீஸ் இருப்பாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரா டேட்டாவை பார்க்குறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ஒரு எக்ஸல் கொடுத்து அனலைஸ் பண்ணுன்னு சொன்னால் பண்ணிடலாம். இதுவே நீ உன்னோட சிஇஓட்ட போய் இந்த எக்ஸல் கொடுத்து இதுதான் டேட்டா நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் he won't have the time to interpret that data. ஓகே டேட்டாவை பார்க்கும்போது அவரால் வந்து இந்த எக்ஸலில் உட்காந்து அனலைஸ் பண்ணி எடுத்து அது வந்து அவருக்கு டைம் இருக்காது. அண்ட் his time is more valuable ஓகே. இந்த டேட்டா அனலைஸ் பண்ணுறதை விட அவரோட டைம் வந்து இந்த டேட்டா பேஸ் பண்ணி டெசிஷன் எடுக்கிறதுல தான் இருக்கும் ரைட். ஸோ தேட் இஸ் வை வி represent the data as graphs, charts, anything ஓகே. பேசிக்காக இதுதான் டேட்டா விஷுவலைசேஷனோடைய நீடு ஓகே. நீ டேட்டா சயின்டிஸ்டாக போன அப்படின்னா யூ வில் பி மோஸ்ட்லி ஜாயினிங் அஸ் அ மிட் லெவல் மேனேஜர் ரிப்போர்ட்டிங் டு சீனியர் மேனேஜர், இப்படி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுவீங்க ஓகே. மோஸ்ட்லி
சீனியர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணுறோம். இந்த சீனியர் மேனேஜ்மெண்ட் இந்த C-suite எம்ப்ளாயிஸ் தான் சீனியர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அதனால தான் டேட்டா சயின்டிஸ்ட்லாம் வந்து அவ்வளோ பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஓகே, 90%, அதாவது இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ இந்த டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா அப்படி பார்த்தா அப்படின்னா ஒரு குவாலிட்டி டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்னா தே வில் பி கோயிங் ஃபார் த IITs, IIMs அந்த மாதிரி. ஏன்னா அங்கே தான் ஃபஸ்ட்டு டேட்டா சயின்டிஸ்ட் இருந்தாங்க. ஓகே, டேட்டாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண, பிகாஸ் தோஸ் கைஸ் கோ and work in data for like 3-4 years continuously, then they come out and they take this data. So in the மாதிரி வரவங்க எல்லாரும் maximum they will put you in the mid level management. Okay, and in the mid level management oda role வந்து they have to provide insights to the senior management. இதுதான் அந்த mid level management ஓட ரோலாவே இருக்கும். As a data scientist, if you are going for a proper data scientist role, okay, this is where you will be. So அதனால தான் டேட்டா சயின்ஸை வந்து என்ன சொல்கிறது, ஆயில், the new oil அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, because you are going to power or empower the senior management to make decisions based on the data they have. நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, இதான்ப்பா டேட்டா, இது இப்படி தான் இருக்குது அப்படின்றது. அண்ட் இதை வந்து நீங்கள் வேர்பலாவோ இல்லை ஒரு டெக்ஸ்டுவலாவோ சொன்னீங்க அப்படின்னா அந்த சீனியர் லெவல் மேனேஜர்ஸ் தே மைட் நாட் ஹேவ் டைம். ஓகே, ஸோ தேர் இஸ் திஸ் கான்செப்ட். இந்த ஃபண்டிங்கில் ஸ்டார்ட்அப்ஸில் ஃபண்டிங் போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இஃப் யூ கேனாட் கேப்சர் த அட்டென்ஷன் ஆஃப் யுவர் இன்வெஸ்டர் இன் 3 minutes, okay, you lost the funding. 3 minutes, that's the time they take to decide whether to invest in this guy's organization or not. நம்மளுமே அப்படி தான். இப்போ வந்து நம்மகிட்ட இப்போ நான்லாம் வந்து என்கிட்ட யாராவது வந்து ஒரு ப்ராடக்ட் பிச் பண்ணுறாங்க, நம்மள பேங்க்ஸுக்கு போகும்போது பண்ணுவாங்க. ஓகே, 3rd minute, within 2 minutes I will just say I don't want this or I want this. ஓகே, ஏன்னா லைக் என்ன சொல்கிறது, that's how much time that takes. ஓகே, இப்போ என்கிட்ட வந்து இன்சூரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே அவன்கிட்ட அடுத்த கொஸ்டின் என்ன, இது வந்து என்ன யூலிப்பா? ஓகே, யூலிப்புன்னு சொன்னாலே நோ. டேர்ம் அப்படின்னா லிசன் ஃபார் ஃபியூ மோர் மினிட்ஸ், எவ்வளோ சார்ஜ் பண்ணுற, உன்னோட கிளைம் ரேட் என்ன, ஓகே, என்ன ஹிடன் சார்ஜஸ் வச்சுருக்க, ஓகே, இந்த மாதிரி. ஸோ என்ன சொல்கிறது, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவங்க ஃபாஸ்ட்டாக டெசிஷன் இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது தான் வந்து ரைட்டா. ஸோ திஸ் இஸ் வை வி கோ ஃபார் விஷுவலைசேஷன். சரியா? ஸோ இப்போ அடுத்தது வந்து என்னென்ன டைப் ஆஃப் விஷுவலைசேஷன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் ரேண்டம்லி த்ரோ சம் விஷுவலைசேஷன்ஸ் அண்ட் சி ஓகே இதுதான் இதான் ரிப்போர்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்? இட் குடன்ட் மேக் எனி சென்ஸ் ஃபார் தம், ரைட்? உன்னுடைய டேட்டாக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய விஷுவலைசேஷன் சேஞ்ச் ஆகணும். ஓகே, யூ கேன் ஹாவ் எனி டேட்டா. சரியா? அந்த டேட்டாக்கு ஏற்ற மாதிரி உன்னோட விஷுவலைசேஷன் இட் ஹேஸ் டு சேஞ்ச். ஓகே, நார்மலாக நம்மளுடைய டேட்டாவில் வந்து எப்படிலாம் இது இருக்கும் அப்படின்னா கேட்டகரிக்கலாக இருக்கும். யூனோ கேட்டகரிக்கல், ரைட்? ஓகே, கேட்டகரிக்கலாக இருக்கும். அண்ட் வேறு என்ன, நமக்கு வந்து டைம் சீரிஸ் டேட்டா இருக்கும். And வேற என்ன, distribution. Similar as like a continuous distribution. No, there are a few actual distinctions. So distributions இருக்கும். And இந்த ஒவ்வொரு இதுக்குமே வந்து உனக்கு வந்து செப்பரேட் டைப் ஆஃப் சார்ட்ஸ் இருக்கும். ஓகே, ரிலேஷன்ஷிப், ஓகே, ranking. I'm just getting it on top of my head. அதுக்கப்புறமா நோட்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ranking, ranking அடுத்து part to whole. வேறு என்ன இருக்கும்,
Lamala. Let me just refer. Geospatial again. Geospatial matrix flowchart. Mostly, right? So இதெல்லாம் வந்து நம்மளுடைய okay, there are some multivariate charts. Multivariate நம்ம வந்து statistics படிச்சிருக்கோம். Univariate, bivariate, multivariate. ஞாபகம் இருக்கா? Yes sir. So you see, நம்மளுடைய டேட்டாவை பொறுத்து தான் நீ என்ன சார்ட் யூஸ் பண்ண போற அப்படிங்கறத டிட்டர்மைன் ஆகும், ரைட்டா? For example, if you are going for a categorical chart, okay, you can go for charts like bar chart. Bar chart le multiple types irukku, and you can also go for pie chart, donut, okay, Pareto, okay. ஏன் அப்படின்றத நான் சொல்றேன், okay. This is your bar chart, okay, count plot. This is your bar chart, okay. So இதில் வந்து உன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் கேட்டகரி மட்டும்தான் வைக்க முடியும், ஒய் ஆக்சிஸில் நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் வைக்க முடியும் இந்த மாதிரி சார்ட்ஸில், ஓகே. என்ன சொல்கிறது, ஒரு நியூமரிக்கல் டேட்டாவுக்கு உன்னால் பார் சார்ட் போட முடியும், okay. If you are putting a bar chart, it actually is a categorical data. நீ நியூமரிக்கலாகவே எடுத்துக்கிட்டாலும் சரி, ஹைட்டுக்கே நீ bar chart போடுற அப்படின்னா the height actually becomes category. இங்கே வந்து எப்போவுமே நம்பர் இருக்கும், இங்கே வந்து எப்போவுமே கேட்டகரி இருக்கும். So you have to understand, categorical data அப்படின்னு வருதுன்னா these are the charts you can go for. ஓகே. ஸோ விஷுவலைசேஷன் ரிப்போர்ட் நீ ரெடி பண்ணும்போது இதெல்லாம் முக்கியம். என்ன மாதிரி டேட்டா நம்ம எடுத்துருக்கோம், என்ன மாதிரி டேட்டாக்கு நம்ம சார்ட் போடுவோம். பிகாஸ் ஒரு நியூமரிக்கல் சார்ட் எடுத்துகிட்டு போய் நீ ஒரு கேட்டகரிக்கல் டேட்டாவுக்கு போட்டோன்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ். ஒரு ரேண்டமாக ஒரு சார்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும், ரைட்டா? அதனால் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ வந்து இப்போ இதுவே வந்து பை பிளாட் அப்படின்னா பை பிளாட் இஸ் அகெயின் அ கேட்டகரிக்கல் பிளாட், ஓகே. எந்த கேட்டகரி எத்தனை பர்சன்டேஜ் எடுத்துக்குது அப்படிங்கிறது, ஓகே. யூ கேன் ஆல்சோ என்டர் த நம்பர்ஸ். யூ கேன் ஆல்சோ சே 1 million and other numbers get accepted. Yeah, again count plot, okay. Count plot அதுதான், எத்தனை கவுண்ட் இருக்கு and what are the categories there. இவர் y axisல ஃபுல்லா கவுண்ட் இருக்கும், x axisல ஃபுல்லா கேட்டகரிஸ் இருக்கும். So when you are going for categorical data, these are the charts majorly you will be using, okay. So அடுத்தது வந்து டைம் சீரிஸ் சார்ட்ஸ். இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு கால்குலேட் பண்ணுற, ஓகே, இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பீரியாடிக் டேட்டாவை நீ ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணுற அப்படின்னா அந்த டைமில் யூ கேன் கோ ஃபார் லைன் சார்ட், ஏரியா சார்ட், வேறு என்ன இருக்குது, பார் சார்ட்லேயே வந்து டைம் சீரீஸ் பார் சார்ட்னு இருக்குது, டைம் சீரீஸ் பார் சார்ட். அண்ட் வேறு என்ன, ஸ்டாக்ஸில் பார்த்தீங்க கேண்டில் ஸ்டிக் சார்ட் கொடுப்பாங்க. எஸ் சார், கேண்டில் ஸ்டிக் சார்ட். இதெல்லாம் வந்து டைம் சீரீஸ், ஓகே. டைம் சீரீஸ் டேட்டா அப்படின்னா உனக்கு என்ன தெரியுதுல்ல. ஸோ டைம் சீரீஸ் இன் த சென்ஸ் இட்ஸ் லைக் கால்குலேட்டட் ஓவர் டைம், ஓகே. டைம் பிளேஸ் அ மேஜர் ரோல். இந்த இதில் கேட்டகரிலாம் வந்து டைம் டசன்ட் பிளே மேஜர் ரோல், ஓகே. அது வந்து ஒரு ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்துருவாங்க. பட் த டைம் சீரீஸ் டேட்டாவில் யூ வில் ஹாவ் டைம் பிளே அ மேஜர் ரோல் ஓவர் தட். அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தோன்னா உனக்கு ஹிஸ்டோகிராம் வரும். Histogram is nothing but the box plot or the bar chart which has been stacked over on top of one other to என்ன சொல்றது, to
to make sure there's a continuous representation of the data, right? Yes, sir. So now the histogram we generally bring out the probability distribution. Yes, sir. Okay, I think I have that here. The box plot is all violin plot, histogram எடுக்கலையா எடுத்தது. This one is a histogram. இதில் தான் நம்ம வந்து நம்மளுடைய பிடிஎஃப் எடுத்துட்டு வந்தோம். Yes, sir. Okay, this is a histogram. Okay. வேற என்ன இருக்கு? So the reason why we are doing this as a separate video is you have to understand what kind of chart you are going to use, because programming பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ பைத்தானில் வந்து ஓகே இது மாதிரி பண்ணுவோம், இந்த இதை பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா உன்னால் வந்து ஒரு என்ன சொல்கிறது ப்ராப்பராக ஒரு அனலைசிஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி, ஹிஸ்டோகிராம் வேறு என்ன இருக்குது? இதில் பாக்ஸ் பிளாட் இருக்கும். இந்த ஒவ்வொரு சார்ட்டையும் நீ என்ன அப்படின்றத கொஞ்சம் பார்த்துக்கோ, ரைட்டா? we will also take a look at it towards the end. Violin plot, density plot, வேற என்ன இருக்கு? And rock plot அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. I'll show a few of them. So இந்த நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சார்ட்ஸ் I'll show you, and EDA பண்ணும்போது we can have a bit more. ஓகே, அடுத்தது வந்து ரிலேஷன்ஷிப். ஸோ ரெண்டு வேரியபிள்ஸ் கிடையில உள்ள கோரிலேஷன் அல்லது ரிலேஷன்ஷிப் சொல்லக்கூடியதுக்கு ஒரு செட் ஆஃப் விஷுவலைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் இதுக்கு வந்து என்ன சொல்கிறது, யூ கேன் கோ ஃபார் ஸ்கேட்டர் பிளாட், ஸ்கேட்டர் பிளாட்டு, பேர் பிளாட்டு. ஸோ இந்த பேர் பிளாட்டில் இடியில் வந்து ஒரு பெரிய இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அது ஒரு காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் தான் இருக்கு பாரு, இந்த மாதிரி வரும். ஐ திங்க் ஐ கெப்ட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் பேஜ். இந்த பார், இதுதான் பேர் பிளாட். ஓகே, இந்த பேர் பிளாட்லாம் வந்து இட்ஸ் பிக் என்ன சொல்ல பெருசாக இம்பாக்ட் பண்ணக்கூடிய ஒரு இது இடிஏல. ஓகே, இது வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஸ்கேட்டர் பிளாட்டு அண்ட் ஹிஸ்டோகிராம் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஒரு இது இருக்கும். இந்த பேர் பிளாட் சாம்பிளில் இல்லை. ஓகே, அடுத்தது ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஹீட் மேப் போடுவாங்க. அண்ட் பபுள் சார்ட்டு, கிளஸ்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, வேறு என்ன இருக்குது? ஸோ இப்போ ரேங்கிங் அப்படின்னு பார்த்தோன்னா அகெயின் பார் சார்ட். ஸோ சில கேட்டகரிஸ் கேன் ரெப்ரசன்ட் சேம் சார்ட்டை வச்சு ஒன்றால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதுக்காக நீ வந்து பார் சார்ட் மேலே எழுதியிருக்க இங்கேயே எழுதியிருக்கன்றது கேட்டிங்க அப்படின்னா சரி, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் டேட்டா, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் யூஸ் கேஸ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஓகே, நம்பர்ஸ் வந்து அது நியூமரிக்கல் டேட்டா. பட் அதுக்காக நீ வந்து ரேட்டிங் எடுத்துகிட்டு போய் நியூமரிக்கல் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா என்னால் எதுவும் பண்ண முடியாது. பட் அதே ரேட்டிங் நியூமரிக்கல் டேட்டாவாக போகும். வெயிட்டட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கும் போது த ரேட்டிங் பிகம்ஸ் நியூமரிக்கல் டேட்டா, ரைட்டா? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் டேட்டா. இப்போ நான் ஹைட்டே கொடுக்குறேன், 10 ஹைட் 160லேருந்து 170 வரைக்கும் ஹைட்டே கொடுக்குறேன். ஒரு 1000 பேருக்கு you can convert this 160 to 170 as a category. 160 ஒரு பார், 161க்கு ஒரு பார் நீங்கள் போட்டிங்கன்னா that becomes a histogram. ஓகே, ஸோ டேட்டாவை நீங்கள் எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, உங்களுடைய யூஸ் கேஸ் டேட்டாவை எப்படி உங்களை இன்டர்பிரேட் பண்ண சொல்லுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் என்ன இது யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது, கேட்டா? ஏன்னா வந்து அது எப்படி சொல்கிறது, நம்ம வேர்ல்டு வார் 2 அந்த ஸ்டோரி ஞாபகம் இருக்குல்ல? Yes, sir. Right story. The way everyone interpreted. ஓகே, எல்லாரும் என்ன சொன்னாங்க, எங்கெல்லாம் அடிபட்டிருக்கோம் அங்கே அதிகமாக பிளேட் வைனாங்க. பட் வந்தவன் என்ன சொன்னான், சரி அடிப்பட்ட இடத்துல பட்டா கூட திரும்ப வந்துடுச்சு.
படாத இடத்துல பிளேட்டை வை, அங்கே தான் திரும்ப வரல அப்படின்றது. ஸோ the way you understand the data, right, that is way important. Data science பொறுத்த வரைக்கும் the judgment call that particular data scientist takes is more important. ஓகே, அதனால தான் வந்து நம்ம டேட்டா கலெக்ஷனில் கூட ப்ரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா போகும்போது நீ செகண்டரி டேட்டாவை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இட் ஷுட் பி ஃப்ரம் செகண்டரி டேட்டா கலெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணுறதா இருந்தால் ப்ரைமரி டேட்டா ஷுட் பி ஃப்ரம் அ ரிலையபிள் ஆத்தர் அப்படின்னு சொல்ல ரீசன் அதுதான். இஃப் மை ஜட்ஜ்மெண்ட் இஸ் ராங் and you are going to use my data, your judgment is obviously going to be wrong. Okay, so that's why the quality of data which we are using matters. Okay, so in that bar chart use பண்ணலாம், dot chart use பண்ணிக்கலாம், and வேற spider web மாதிரி ஒன்று இருக்குது, we also call it as radar. எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறதுக்கு, and lollipop. ஸோ இது எல்லாமே சிமிலர் தான். ரேங்க்ஸ் நீ எவ்வளோ எந்த கேட்டகரியில் இருக்க அப்படிங்கிறத வந்து கொண்டு வரதுக்குள்ள ஒரு இதுதான். அண்ட் பார்ட் ஹோலில் பார்த்தோன்னா பை சார்ட்டு, அகெயின் ட்ரீ, வாட்டர்ஃபால். பார்ட் ஹோல்னா எப்படி சார் ரேங்கிங் ரிலேஷன்ஷிப் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? சி பார்ட் ஹோல் அப்படின்னா இந்த இதுதான் என்னோட மேஜர் செக்ஷன் அண்ட் இதில் எவ்வளோ பார்ட் எனக்கு இருக்கு. ஓகே ஓகே அண்டர்ஸ்டாண்ட் சார். ஓகே, அதான் பார்ட். யா, மோஸ்ட்லி பார்ட் ஹோல் அப்படின்னா அந்த மாதிரி தான் வரும். என்ன சொல்கிறது, அந்த இந்த ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் இதுதான் இவனோட கான்ட்ரிபியூஷன். அதான் சார், இன்வெஸ்டர்ஸ் மாதிரி யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிமிலர் இல்லை, பீஸா கூட சொல்லலாம். 10 பீஸ் 20 பீஸ் வந்திருக்கு பீஸாவில் அப்படின்னா நீ எவ்வளோ கொடுத்த நீ எடுத்துக்கோ, நீ எவ்வளோ கொடுத்தா எவ்வளோ எடுத்துக்கோ. தட்ஸ் ஜஸ்ட் த கான்ட்ரிபியூஷன் அண்ட் த அவுட்கம் தி டேக். அப்புறம் ஜியோஸ்பேஷியல். ஓகே, ஜியோஸ்பேஷியலுக்கு வந்து வழக்கமாக என்ன பபிள் மேப் அண்ட் ஹீட் மேப் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஜியோஸ்பேஷியல் ஒன்று அந்த ஜியோகிராஃபி மேப்லாம் காமிப்பாங்க, அந்த சைஸ்மிக் அதெல்லாம் போடுவாங்கலாம். ஓகே, ஜியோஸ்பேஷியலை பொறுத்த வரைக்கும் உனக்கு வந்து இப்போ ஒரு கொரோனா டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தியா? கொரோனா டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் வந்து யா. ஸோ வேர்ல்டு மேப் இருக்கும், அங்கே எங்கெல்லாம் கிளஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுதோ அங்கெல்லாம் இதை உள்ள பிளேஸ் த பபுள். ஓகே, பபுள் மேப் அல்லது ஹீட் மேப் வச்சு இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ரைட்டா? இந்த ஹீட் மேப் அப்படிங்கிறது என்னென்னா டென்சிட்டி. ஓகே, இஃப் ஐ ஹேட் டு ஷோ யூ, ஐ ஹேட் ஒரே நிமிஷம் நான் I'll get that. I used to use this heat map. Okay. So this is kind of ஒரு ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இந்த ஸ்டாக் வந்து ஆக்சுவலி எனக்கு 12% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அதோட பர்ச்சேஸ் ப்ரைஸ், நான் என்ன ப்ரைஸில் வாங்குகிறேன் அப்படிங்கிறது, அண்ட் எனக்கு ஒவ்வொரு ப்ரைஸ்லையும் என்னென்ன ரிட்டர்ன்ஸ் வருது அப்படிங்கிறது, ஸோ தட் நான் எத்தனை குவான்டிட்டி வாங்கணும், பர் டே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது பேசிக்கலி லைக் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ல நான் என்ன பேட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது. ஓகே, யூ சி த கலர் பேட்டர்ன் ஐ ஹவ் பிளேஸ்ட் யூ. ஸோ இதோட ப்ரைஸ் குறைய குறைய இந்த கலரோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். What does that mean? It means that the darker இருக்கிறது எல்லாமே is the lowest price, brighter இருக்கிறது எல்லாமே highest price. அது எனக்கு நான் கலர் கொடுக்காம தெரியும்ல, நான் தான் போட்டேன். What does this? Suppose அது ரேண்டமா இருந்தா சார்? No. See, this is something, this is a structured data, this is a structured investment. This entire plan was designed by me. நான் தான் முடிவு பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டாக்ல இந்த ப்ரைஸில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அண்ட் இதான் எனக்கு கிடைக்கிற ரிட்டர்ன்ஸ். வாட் டஸ் திஸ் கலர் மீன்? ப்ரைஸ் டிஃபரன்சஸ், ப்ரைஸ் ரேஞ்ச். இந்த கலர் என்ன சொல்லுது? See, you should see
The price starts at 120 and the final நான் வந்து இது 60ல வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன். What does this color mean? சார் எனக்கு அதுதான் சார் அடிப்படை தோணுது. ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா let's say the price is reducing. It's the risk. Okay, risk. 120 இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் 60 ரூபாய்க்கு வருதுன்னா I'll continue buying, but at 60 that stock is at risk. How am I calculating that risk? அது பக்கத்துல கூட returns பாரு. Returns. It's giving me 20% returns. If I can show you, format, conditional formatting, color scale. Okay, my returns is getting higher and higher every time. Okay, so no system can withstand beyond a certain returns. ஓகே, இப்போ வந்து உனக்கு வந்து ஸோ மார்க்கெட்டில் வந்து இது எப்போவுமே ஒரு இது பார்ப்பாங்க, நிறைய ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போவாங்க. பட் த ஹையர் ரிட்டர்ன்ஸ் யூ எக்ஸ்பெக்ட், ஹையர் ரிஸ்க் யூ ஆர் டேக்கிங். தட்ஸ் நோ சிஸ்டம் கேன். நான் உனக்கு 100 ரூபா தரேன், நீ எனக்கு வந்து மாதம் 20 ரூபா கொடு அப்படின்னா கேன் யூ டூ தட்? ரைட். இப்போ நான் 100 ரூபா தரேன், நீ மாதம் எனக்கு வந்து 2 ரூபா கொடு அப்படின்னா தட் இஸ் அ ரிலையபிள் ஒர்க்கிங் சிஸ்டம். ஸோ இதில் நீ பார்த்தன்னா என்னுடைய ப்ரைஸ் கம்மியாக என்னுடைய ரிட்டர்ன்ஸ் அதிகமாகிக்கிட்டே வருது, விச் மேக்ஸ் மை இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கியர். ஓகே, திஸ் ஹீட் மேப், திஸ் ரெட் கலர் ஸ்கேல் இஸ் அ ஹீட் மேப். ஐ எம் ஷோயிங் கிட்ட போக இட் இஸ் கெட்டிங் ஹாட்டர் அப்படிங்கிறத ஐ எம் ரெப்ரசன்டிங். Okay, heat map could have been reversed as well. I could have told நான் மேலே போக என்னோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாகுது, ஸோ எந்த பாயிண்டில் ஐ வில் பி ஸ்டாப்பிங், என் கை எப்போ சுடும் அப்படின்றது எனக்கு தெரியணும். 60 rupees ஸ்டாக் வந்து 120 rupees வரைக்கும் போகுதுன்னா அந்த டைம் வரைக்கும் நான் வந்து பிடிச்சிப்பேன். ஓகே, 120க்கு மேலே போனால் என் கை சுட்டுரும், எனக்கு 10% கம்மியாக ரிட்டர்ன்ஸ் வந்தால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறத டிஃபைன், அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்கை டிஃபைன் பண்ணக்கூடியதான் ஹீட் மேப். இட் இஸ் நாட் டு டெல் யூ. ஸோ எனக்கு டேட்டா எழுதுன எனக்கு தெரியாதா, 120லேருந்து 60 வரைக்கும் எழுதுன எனக்கு தெரியாதா எது ஹை எது லோன்னு? யூ டோன்ட் நீட் அ மேப் ஃபார் தட். புரியுதா உனக்கு? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ இன்டர்பிரட். ஸோ இப்போ நீ அந்த நம்பரை பார்த்து அந்த கலரை பார்த்தும் கூட உன்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் இஃப் இட்ஸ் அ C suit, that guy will obviously see it. The moment I presented the table, and the senior management guy would have seen it. Okay, இந்த இடத்துல வந்து இது வந்து unsustainable அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நான் யூஸ் கேஸோட கனெக்ட் பண்ணல, பட் மற்றபடி ஜஸ்ட் அந்த கலர் டிக்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன் நம்பர். See, heat map அப்படிங்கிறது it is going to show you where it is maximum impact to minimum impact. உன்னோட யூஸ் கேஸை பொறுத்து அந்த என்ன இம்பேக்ட்ன்றது மாறும். இப்போ மார்க்கெட்டிங்கே எடுத்துக்கோ, மார்க்கெட்டிங் ஹீட் மேப் எப்படி இருக்கும்? ஒரு டயர் 3 சிட்டியில் வந்து கம்மியான இன்டென்சிட்டி இருக்கும், டயர் 1 சிட்டியில் அதிகமான இன்டென்சிட்டி இருக்கும். ஸோ யூ கேன் சி இந்த டிஸ்பர்ஷனில் என்னுடைய சேல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, டயர் 1 சிட்டி வில் பி இன் லைக் டார்க் கலர். ஓகே, இங்கே வந்து எனக்கு அதிகமாக சேல் நடக்குது. ஸோ வேர் ஐ ஷுட் ஃபோக்கஸ் என்னோட லைட் கலர் ஏரியாவில். நான் நேராக எடுத்த உடனே போய் டயர் கிளியர் பண்ண முடியாது. ஸோ அந்த இன்டென்சிட்டி ஓகே இந்த இடத்துல டார்க்காக இருக்குது, ஸோ ஹியர் இட் இஸ் அ பிட் லைட்டர், ஸோ லெட் அஸ் மேக் திஸ் ஒன் அஸ் டார்க்கர். ஸோ அந்த மாதிரி தான் யூ ஹேவ் டு இன்டர்பிரட் தட் ஹீட் மேப். ஹீட் மேப் கேன் பி யூஸ் ஃபார் மெனி ரெப்ரசன்டேஷன்ஸ், ரைட்டா? ஸோ ஹீட் மேப் வந்து நீ ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நான் காமிச்சேன்ல என்னுடைய ரிட்டர்ன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஷேரோட ப்ரைஸ் என்ன, ரிட்டர்ன்ஸ் என்ன, எதை பேஸ் பண்ணி நான் வந்து என் ஷேர் வந்து ரிஸ்கின்னு நான் சொல்கிறேன். You have to do that analysis, ரைட்டா? என்ன நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ எனக்கு வந்து ஒரே ஷேர் வந்து 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படின்னா அதில் போய் டக்குன்னு குதிச்சிடுவாங்க. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் when that will break. நான் சொன்ன மாதிரி நீ வந்து 100 rupees கொடுத்துட்டு மந்த் ஆன் மந்த் 20 rupees எடுக்கணும்னு நினச்சா அப்படின்னா that is not a sustainable system. எவ்வளோ நாளைக்கு கொடுத்துட முடியும்?
கண்டிப்பா ரைட் ஏதோ ஒரு நாள் பிரேக் ஆகிடும். ஆப்வியஸ்லி. ஸோ இதுவே வந்து நீ 100 rupees தரேன், நீ எனக்கு வந்து மந்த்லி 1 rupee கொடு, இல்லை வருஷத்துக்கு ஒரு 15 ரூபாய் கொடு அப்படிங்கிறது இட்ஸ் சஸ்டைனபிள் சிஸ்டம். அவன் ஏதோ வேலை பார்க்குறான், அவன் அதுலேருந்து ப்ராஃபிட் எடுத்து நமக்கு கொடுக்குறான். ஓகே, இல்லைன்னா இந்த எம்எல்எம் ஸ்கீம்ஸ் மாதிரி ஆகிடும். 20 ரூபா போட்டு 20,000 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாதம் 1,00,000 ரூபா. Happens like people are getting into that because they don't understand the risk. Maybe it might work. It might work, maybe. We don't know. ஆனால் எவ்வளோ நாளைக்கு? Okay. ஸ்கேம் பண்ணாத சார் முடியும். Yes, as long as there's a continuous inflow of new investors, no problem. இந்த எம்எல்எம் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கியா, இந்த எம்எல்எம் ஸ்கீம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த பிரமிடில் இருக்கக்கூடிய மேலே இருக்கவங்க சம்பாதிச்சுருவாங்க, கீழே இருக்கவங்களால சம்பாதிக்கவே முடியாது. அண்ட் ஒன்று மாதிரி என்ன மாதிரி காமன் பர்சன்ட்டாக வரும்போது ஆப்வியஸ்லி வில் பி அட் த பாட்டம் மோஸ்ட். இங்கே தான் நம்ம இருக்கோம். நீ எதை வேணா அந்த ஆம்வே எடுத்துக்கோ, இப்போ கூட ஏதோ ஒரு ஸ்கேம் வந்தது, எந்த ஸ்கேம் வேணா எடுத்துக்கோ, அந்த இந்த டாப்ல இருக்கவங்க எல்லாமே சம்பாதிச்சுருவாங்க. ஓகே, இங்கே மாட்டோம் பாரு. ஏன்னா இவனுக்கு கீழே சேர்க்க முடியாது. எவ்வளோ சேர்ப்பா? இந்த பிரமிட் வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. ஸோ டிபெண்டிங் ஆன் த ஹைட் ஆஃப் த பிரமிட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் யுவர் ப்ராஃபிட் இன்க்ரீசஸ். இங்கே இருக்கவனுக்கு இவ்வளோ ஹைட் இருக்கு, இங்கே இருக்க உனக்கு கீழே ஹைட்டே இல்லையே. இவனுக்கு கீழே 1,00,000 பேர் இருக்கான்னு ஏன், அந்த 1,00,000 பேரோட கமிஷன் இவனுக்கு வரும். உனக்கு கீழே நீ தான் கொடுக்கறதே. ரைட். ஸோ இது எல்லாமே இந்த இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் ஆரம்பிச்சுக்கிறதுனா இந்த கோர்ஸ். ஓகே, ஆன்லைன் கோர்சஸ் இது ஒரு புது ட்ரெண்ட். ரைட், எல்லாரும் கோர்ஸ் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரே, அப்போ யாரா படிக்கிறா? ஹவு மெனி பீப்புள் ஆர் செல்லிங் கோர்சஸ்? எல்லாத்தையுமே கோர்சஸ் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஹவு மச் கன்சம்ஷன் இஸ் தேர்? அவன் ஏன் கோர்ஸ் ஆரம்பிச்சான்? அவன் எவனோ ஒருத்தன்ட்ட போய் ஆன்லைன் கோர்ஸில் படித்த இது நீ செல் பண்ண அவனுக்கு நிறைய சம்பாதிக்கலாம், அவன் எவன்கிட்டயோ காசு கட்டி, சரியா, அவன் வந்து சொல்லியிருப்பான், ஓகே நீ ஆன்லைன் கோர்ஸ் போட்டேன்னா நிறைய சம்பாதிக்கலான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவன் மறுபடியும் ஆன்லைன் கோர்ஸ் போட ஆரம்பிச்சுப்பான். இவன் என்ன சொல்லுவான்னா, நீ என்கிட்ட வந்து படி, நான் உனக்கு ஆன்லைன் கோர்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லித்தரேன் அப்படின்னு. So that's how the MLM system works, and we have to be careful. See, எப்பவுமே higher the returns, higher the risk. Okay. உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஐ வுடன்ட் மைண்ட் லூசிங் எ ஃபியூ பாக்ஸ் டு ஹாவ் அ குட் நைட் ஸ்லீப். சார்லி மங்கர் வாரன் பஃபெட்லாம் தெரியும் இல்லையா? வாரன் பஃபெட்லாம் தெளிவாக சொல்லிட்டாரு, என்னோட சக்ஸஸுக்கு வந்து ஒரே ஒரு குவாலிட்டி தான், அவன் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு அவன் நிம்மதியாக தூங்குற அளவுக்கு அவனுக்கு டைம் கொடுக்கணும், அவ்வளோதான். சிம்பிள். கம்பெனி ஒரு $10 million $100 million இன்வெஸ்ட் பண்ணுறியா, இன்வெஸ்ட்மெண்ட் நைட்டு நிம்மதியாக தூங்கிடணும், அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்தால் போதும். இஸ் அ கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் அண்ட் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் இன்வெஸ்டர். 96 years ஓல்டுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் அவரோட ஃப்ரெண்டு சார்லி மங்கர் வந்து போகிறார், 99. ஸோ that is the kind of என்ன சொல்கிறது, that's a kind of view or experience they have. 70 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கார். அந்த 11 வயசில் ஆரம்பித்தார், 98 எவ்வளோ ஆச்சு, 88 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கார். He knows, right? That's okay. So we deviated off the topic. So எப்பவுமே வந்து higher risk, higher returns, and heat map determines the relationship. சரியா? ஓகே, அது சொல்கிறது தான் வந்தோம், and we got deviated. ஸோ அடுத்து வந்து மேட்ரிக்ஸ் பிளாட்டுமே வந்து உனக்கு வந்து கிளஸ்டர் அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ்னால் மோஸ்ட்லி வந்து இந்த கிளஸ்டரிங் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் வரும். ஓகே, இதுவுமே வந்து யூ கேன் கோ ஃபார் கிளஸ்டர். இதுலேயுமே வந்து ஹீட் மேப் போகலாம். சரியா? ஃப்ளோ சார்ட், நீ எங்கெல்லாம் ஒரு ப்ராசஸை டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் உனக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் வில் கம் இன் டு ப்ளே. இது வந்து சிம்பிள் ஃப்ளோ சார்ட்டாக இருக்கலாம், அண்ட் ஸ்கேங்கி டயக்ராமாக இருக்கலாம். ஓகே, அல்லது கேன் சார்ட்டு.
இந்த கேன் சார்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கியா? It is used to Yes, sir. track the progress. Okay, and funnel Yes, sir. chart, சேல்ஸ் funnel இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் டேட்டாவுக்கும் நமக்கு வந்து சார்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெஸ்ட்டுக்கு நம்ம ஒன்று பண்ண தெரியுமா, விச் டெஸ்ட் டு யூஸ் வென். அதே மாதிரி கிராஃப்ஸுக்கும் இதுதான், இந்த மாதிரி டேட்டா வந்து இந்த மாதிரி கிராஃப் இஸ் வாட் யூ கேன் யூஸ். இது வந்து ப்ராடராக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ கரண்ட்டாக நான் ரெஃபர் பண்ணது வந்து Seaborn. இந்த Seaborn அப்படிங்கிற ஒரு பைத்தான் பேக்கேஜ். ஓகே, இந்த Seabornல தான் நான் வந்து எப்படி நம்ம விஷுவலைஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக ஐ வென்ட் த்ரூ. ஸோ மோஸ்ட்லி வந்து நாம் இந்த என்ன சொல்கிறது, யா, ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து இந்த மாதிரி கிராஃப்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் அ ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உன்னோடைய கவுண்ட் பிளாட். ஓகே, உன்னுடைய கவுண்ட் வந்து y ஆக்சிஸில் இருக்கும் அண்ட் இதை வந்து x ஆக்சிஸில் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இட் கேன் பி லைக் வெர்டிகலி ஸ்டாக்ட் ஆர் ஹரிசாண்டலி ஸ்டாக்ட். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ குரூப் இட். இதெல்லாம் வந்து 2 குரூப். ஓகே, அண்ட் அடுத்து வந்து இதெல்லாம் பார் பிளாட்டு. ஸோ பார் பிளாட்டில் வந்து உனக்கு சிம்பிள் பார் பிளாட் இருக்குது, இது வந்து குரூப்டு பார் பிளாட்டு, இது வந்து ஸ்டாக்டு பார் பிளாட். ஸோ இந்த ஸ்டாக் பார் பிளாட் எப்படி அப்படின்னா, இது ஒரு கேட்டகரியாக இருக்கும், இது ஒரு கவுண்ட் இருக்கும், இதுக்குள்ளே இன்னொரு கேட்டகரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரக் ஏல மேல் எவ்வளோ ஃபீமேல் எவ்வளோ அண்ட் அதோட இம்பேக்ட் என்ன. இந்த இது வந்து மேலாக இருக்கலாம், இது வந்து ஃபீமேலாக இருக்கலாம், அண்ட் இது வந்து ஒரு ட்ரக் ஏவாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து இந்த இது இருக்கும். அண்ட் அடுத்து வந்து பாக்ஸ் பிளாட். இந்த பிளாட்டை வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக் டெஸ்ட் பண்ணும்போது அவுட்லயர்ஸில், ரைட்? ஐக்யூஆர். ஓகே, இதுதான் வந்து உன்னோடைய சென்ட்ரல் டெண்டன்சி, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல் அப்பர் குவார்டைல், இதுதான் லோயர் குவார்டைல். இதுதான் வந்து உன்னுடைய டீவியேஷன். உன்னுடைய டேட்டா பாயிண்ட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் இட் இஸ் நாட் அன் அவுட்லயர். பேசிக்காக இதுதான். தீஸ் பாயிண்ட்ஸ் ஆர் கால்ட் அஸ் விஸ்கர்ஸ். இந்த பூனைக்கு சைடில் அந்த இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இதை தாண்டி போயிடுச்சு, இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஆர் மினிமம் வேல்யூ தாண்டி போயிடுச்சுன்னா we consider that as an outlier. Okay, we looked at it at the statistics part. Okay, அடுத்தது வந்து டென்சிட்டி பிளாட். ஓகே, ஸோ டென்சிட்டி பிளாட்டில் வந்து என்ன சொல்கிறது, வேரியஸ் கேட்டகரிஸ் எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடியது. ஓகே, அண்ட் வயலின் பிளாட், இந்த ரெண்டோட காம்பினேஷன் தான் இந்த வயலின் பிளாட்டு. ஓகே, ஸோ பாக்ஸ் பிளாட் அண்ட் டென்சிட்டி பிளாட்டோட காம்பினேஷன் தான் வயலின் பிளாட்டு. ஸோ ஸ்ட்ரிப் பிளாட் நார்மலி வந்து உனக்கு இருக்கும். அண்ட் ஸ்வாம் பிளாட் வந்து எப்படின்னா ஸ்ட்ரிப் பிளாட் மாதிரியே தான், பட் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் ஒன்னோட ஒன்று ஓவர்லேப் ஆகாமல் ஒரு அல்காரிதம் வச்சு இட் would have spread, வெர்டிகலாகவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ஹரிசாண்டலாகவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், ரைட்டா? ஸோ தட் டேட்டா பாயிண்ட்ஸ் ஆர் நாட் ஓவர்லேப்பிங் வித் ஈச் அதர். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் அந்த கேட்டகரி எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் ஹியர், ரைட்டா? அண்ட் மற்றபடி ஸோ இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பிளாட் தெரியும், ஹிஸ்டோகிராம். ஓகே, அண்ட் இது வந்து ஜாயின்ட் பிளாட்ஸ். 2 டிஃப்ரெண்ட் இதை வந்து நீ கம்பைன் பண்ணுற அப்படின்னா that's where you get the joint plot and pair plot. So in the pair plot வந்து we will obviously look into it while we are going for EDA. Okay, இந்த pair plot அப்படின்றது ரொம்ப முக்கியம். And rug plot. Okay, இந்த rug plotன்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்காது, வெர்டிகலாக அந்த இது வந்து அந்த ஸ்மால் பேக்கெட்ஸ் ஆஃப் டேட்டா எப்படி வந்து உனக்கு வந்து ஹரிசாண்டலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் உன்னுடைய மேக்ஸிமம் டென்சிட்டி ஆகும். Okay, sir, maximum the denser இருக்கு. Yeah, over லைட்டா. Finally வந்து heat map. Okay, heat map mostly works on probability base. Okay, இதெல்லாம் நீ எடுத்து பார்த்தனா எல்லாத்துலயுமே probability வேல்யூ தான் இருக்கும், சரியா? அண்ட் இது வந்து கிளஸ்டர் மேப், எந்த அளவுக்கு உன்னோட இது வந்து டென்ஸாக இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் சாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ கார்லேஷன் 0.5 வந்து
-0.5 வரைக்கும் கலர் கொடுத்துருக்காங்க. Okay, the more you move towards green, the more positive it is. The more you move towards red, it is danger zone. அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. Okay, but நான் பார்த்த வரைக்கும் see data analysis, the machine learning இதெல்லாம் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கோ அந்த அளவுக்கு data engineering is also exciting because data engineering gives you a lot of insights. Okay, உன்னுடைய லெவல் மேலே போக 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 the way you understand data, the way you understand the process structure determines how good you are. Okay, எல்லாம் ஒரு கிண்டல் அடிப்பாங்க தெரியுமா, நான் வந்து அது படித்தேன் இது படித்தேன் அங்கே போனேன் இங்கே போனேன் கடைசி இப்போ நான் எக்ஸலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அது ஆக்சுவலியாக வந்து நீ ஜோக்குக்கு சொல்லிக்கலாம், பட் இன் ரியாலிட்டி they are doing more work. எக்ஸலில் போயிட்டு நீ வந்து சும்மா லாக்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணால் அது that is not actual work. You have to sit and analyze the data. இப்போ நான் காமிச்சல அந்த எக்ஸல் டேபிள், that is what 5 columns with 10 rows or 12 rows. But the thought or the effort it took me to arrive at those 12 rows, right, it took me around 48 hours. நான் கன்சால்டேட் பண்ணி ஓகே இதுதான் இப்படித்தான் அது பிஹேவ் ஆக போகுது அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங் டு அப்படிங்கிறத. அண்ட் இது மொத்தமாக எனக்கு ஒரே நாள்லையும் எனக்கு ஐ டிடன்ட் ப்ரிப்பேர் தட். ஒரு நாள் ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறேன்னா அந்த கான்செப்டில் ஐ வுட் ஹவ் ஒர்க்ட் ஆன் இட். அடுத்த மறுபடியும் அதை யோசிக்கும் போது இது ஏன் நம்ம யோசிக்கலாம், இது எப்படி பிஹேவ் ஆகுது அப்படிங்கிறத ஐ வுட் ஹவ் எக்ஸ்டெண்டட் த காலம்ஸ். ஃபஸ்ட் வந்து 2 காலம் தான் இருந்தது, எவ்வளோ ப்ரைஸு எவ்வளோ இது அப்படின்றது. நான் அந்த ரிஸ்க் அனாலிசிஸ் கூட பண்ணல. So those kind of things, so that's where the data engineering comes into play. நம்ம எல்லாரும் machine learning models படிக்கணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது, பட் திஸ் டேட்டா விஷுவலைசேஷன் பார்ட் இன்னைக்கு வந்து உன்னோட டேட்டா விஷுவலைசேஷனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா that is the reason. அந்த எக்ஸல் ஷீட்டை உனக்கு அப்படியே பார்த்தோன்னே உன்னோட மைண்டில் ஃபஸ்ட்டு வந்தது என்ன, நம்பர்ஸ் டாப் டு பாட்டம் இருக்குது அப்படிங்கிறது. அந்த ரெட் கலர்ன்றது unless until you know that is defining your risk in that particular investment, unless until you know that, you won't get that insight out. Yeah, இந்த டேபிளை நான் கொண்டு அப்படியே கொடுக்குறேன்னு வையேன், ஒரு சிசியூட்டை அந்த கலர் இல்லாமல். Imagine both the tables, one with color and one without color. Which one will they prefer? Definitely with color they can easily understand. And it should be making sense to you. Yeah, right. என்னோட அப்ஜெக்டிவ் என்ன, ரேட் குறைய ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் இதாகிட்டே வருதுன்றது தான். இதே கேஸ் வந்து என்னோட ரேட் இன்க்ரீஸ் ஆக என்னோட ஈல்டு கம்மியாகிட்டே வரும். இப்போ ஏன் யூஸ் கேஸ் வந்து அப்படி இன்வெர்ட் ஆகுதுன்னு வையேன், நான் கீழேருந்து கலர் கொடுத்துருக்கணும். 60 இருக்கும்போது எனக்கு வந்து 20% இன்ட்ரெஸ்ட், 120% 10% இன்ட்ரெஸ்ட். Do we have to go beyond that? இல்லை எந்த ரேஞ்சில் நம்ம ஸ்டாப் பண்ணணும்? That's how உன்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்து உன்னோட விஷுவலைசேஷன் அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஷுட் சேஞ்ச். ஓகே, அது வந்து உனக்கு வந்து that is why I started you with statistics instead of going directly into Python or EDA. உன்னை வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதமாக நம்ம தியரி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரீசன் என்ன அப்படின்னா, this is something you have to understand. You go to என்ன சொல்கிறது, யூ கோ டு பைத்தான் இது அண்ட் யூ ஜஸ்ட் சே ஓகே, ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன் பார். ஓகே, திஸ் இஸ் த கோட். இதுதான் உனக்கு வந்து எஸ்என்எஸ்ல போயிட்டு ரகட் பிளாட் போடுறதுக்குரிய கோடு. இவ்வளோதான். ஓகே, ஈவன் யூ டோன்ட் நீட் திஸ். Yes sir. Okay, unless until you know what rug plot is and why you are doing it, okay, Right. it doesn't make much sense for you, right? Okay. இந்த 4 லைனில் வந்து உனக்கு வந்து சார்ட் வந்துடும். பட் யூ ஷுட் நோ ஏன் இந்த 4 லைன் எழுதணும், இந்த 4 லைன் தான் எனக்கு தேவையா அப்படிங்கிறது உனக்கு தெரியும்.
For that, you have to understand all these theories which we talked about. Okay, data science is a boring concept. Numbers, whenever you are dealing with numbers, ரொம்ப போர் அடிக்கும், தலை வலிக்கும். ஓகே, அதனால தான் நீ வந்து ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸை பார்த்த அப்படின்னா அவங்க எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சான். ஸ்டாட்டிஸ்டிஷியன்ஸ் மேத்தமெட்டிஷியன்ஸ் எல்லாம் 100 அடி தூரத்துல பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவன் நார்மல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசுறதே நம்பர்லாம் தான் பேசுவாங்க. ஓகே, சிஎஸ்ஐ என் கூட ஐஏஎம் படித்த ஒருத்தனை கூப்பிட்டு போனேன். ஹோட்டலில் போய் உட்காந்தோம். இட்லி வேணுமா தோசை வேணுமான்றதான் கொஸ்டின். சரியா? சிம்பிள் கொஸ்டின். தோசை இல்லை. இப்போ நீ என்ன பதில் சொல்லுவ? தோசை இல்லை. ஓகே, நான் வந்து அவனோட இட்லி வேணுமா தோசை வேணுமா கேட்க அவங்க இவன் வந்து சார் வந்து தோசை இல்லை சார்ட்டான். ஓகே, இல்லை இட்லி இல்லை சார்ட்டான். நீ என்ன பதில் சொல்லுவ? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பரவாயில்ல, ரெண்டுலேயுமே ப்ரோட்டீன் காம்பினேஷன் ஒன்று தான் ரைட்டா, ரெண்டுலேயுமே 40% ப்ரோட்டீன் 60% அசிமாவை தான் நீ எதாவது கொண்டு வா அப்படின்னா. தோசை தானா வேணுமா வேண்டாமான்னு கேட்ட அவனோட மைண்ட் வந்து ஹிஸ் மைண்ட் திங்ஸ் ஆன் நம்பர்ஸ். ஓகே, ரெண்டுலேயுமே ஒரே மாவு தான், அதை கொண்டு வான்றது அளவுக்கு தான் நம்ம போக முடியும். அவன் மைண்டு பாரு, ரெண்டுலேயும் ப்ரோட்டீன் காம்பினேஷன் ஒன்று தான்ப்பா, அரிசி காம்பினேஷன் 60% ப்ரோட்டீன் உளுந்து 40% போட்டிருப்பேன், நீ எனக்கு ரெண்டில் எது வேணாலும் கொண்டு வா அப்படிங்கிறான். அவன் சொல்கிற பதிலே அப்படி தான் இருக்கும் ரைட்டா. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். அண்ட் என்ன சொல்கிறது, there are a lot of people who we don't understand. இந்த மாதிரி பேசுவாங்களா, நீ என்ன மாதிரி எப்படி கூட வச்சுக்க சொல்லு. unless or until you know that person personally. எனக்கு அவனை தெரியும், அதனால எனக்கு வியடா தெரியல, அந்த சர்வருக்கு அது வியடா தெரிஞ்சிருக்கும். என்னடா லூஸ் மாதிரி பேசுறான் அப்படின்னு ரைட்டா. பட் ஐ நோ திஸ் பர்சன், ஐ நோ வாட் இஸ் கேப்பபிலிட்டி இஸ், ஸோ that doesn't feel weird to me. See, அதனால தான் வந்து எப்பவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மை மேனேஜர் இஸ் an idiot அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏன்னா not all the cases your manager is an idiot. Okay, the work he does is entirely different from the work you do. எல்லாம் சொல்லுவாங்க, நேற்று வரைக்கும் என் கூட தான் உட்காந்தான், அப்போ இந்த வேலை தான் பார்த்துட்டு இன்றைக்கி அவன் மேனேஜ் ஆனவுடனே என்னை வந்து இவ்வளோ கேள்வி கேட்குறான் அப்படின்னு. ஏன்னா அவன் மேனேஜ் ஆனவுடனே அவனுக்கு அவ்வளோ டேட்டா தேவை. இவன் கீழே இருக்கும்போது மேனேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இவன் அதே தான் சொல்லியிருப்பான். அவன் மேனேஜர் விளங்க சி பிகாஸ் யூ டோன்ட் சீ த அதர் சைட், வாட் த அதர் சைட் நீட்ஸ் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. ஓகே, த மோர் அப் யூ கோ, the more your view of the process increases. Correct. Okay, நீ வந்து நீ உன்னோட ஒரு ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருப்ப, உன்னோட மேனேஜர் அவனுக்கு கீழே 10 ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருப்பான். அவனோட மேனேஜர் அந்த என்டையர் டீம் கிட்டத்தட்ட ஒரு 120 ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு மேலே சீனியர் மேனேஜர், தட் guy would be monitoring around like ஒரு 20 or 30 different organizations. இந்த 4th level மேனேஜர் போய் நீ உன்னோட ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ணு, அவனுக்கு தலையும் புரியாது காலும் புரியாது. தலையும் புரியாது காலும் புரியாது. The only thing but they will understand your issue. ஒரு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக உன்னால் போய் எக்ஸ்பிளைன் பண்ண நீ போய் அவங்கள்ட்ட பேசினா அவங்களாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பட் உன்னுடைய இஷ்யூவை தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. நீ போய் எல்லாம் பேச, என்ன கஸ்டமர் தொந்தரவு பண்ணிட்டானா, நீ கஸ்டமருக்கு ப்ராமிஸ் பண்ணியா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் இந்த இடத்துல இந்த டெக்னிக்கலாக பண்ண அப்படின்றத சொல்கிறது அந்த அந்த மேனேஜரோட ரோல் கிடையாது. பட் நீ சார் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இந்த மாதிரி நான் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டேன்னு சொன்னால் அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு ஜென்ரிக் ப்ராப்பர் சொல்யூஷன் கொடுக்குறது அந்த மேனேஜரோட கெப்பாசிட்டியாக இருக்கும். பிகாஸ் தட் கைஸ் ஸ்கோப் இஸ் லைக் உன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 பேரை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பார் அவர். அண்ட் நீ உனக்கு கீழே ஒரு 8 ப்ராஜெக்ட் வச்சு 150 into 8 is what 1200 projects. He can't have that 1200 projects in his mind because his way of decision making is different. Right? So, அதனால தான் இந்த டேட்டா விஷுவலைசேஷன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி, நாம் வந்து இப்போ டேட்டா விஷுவலைசேஷன் பார்த்துட்டோம். அடுத்து நாம் போக போகிறது வந்து பைத்தான். ஓகே, நாம் வந்து EDA போகிறதுக்கு முன்னாடி we are going to finish Pandas, NumPy. ஓகே, லீனியர் அல்ஜிப்ரா நம்ம தனியாக கொண்டு போகிறதா இல்லை
1 day linear algebra, 1 day numpy அப்படிங்கிறது மாதிரி பண்ணலாமா அப்படிங்கிறத நான் we have to take a look. சரியா? மற்றபடி we are good. ஓகே, பார்க்கலாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இதை நம்ம ப்ராப்பராக முடிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்மளோட இடிஏ வந்து கரெக்டாக வரும். ஓகே, ஆர் இடிஏ நீட்ஸ் பாண்டாஸ் அண்ட் நம்பை. அட்லீஸ்ட் பாண்டாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நம்பை இடிஏல யூஸ் பண்ண மாட்டோம். சரி, நம்பை இடிஏல யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் உன்னுடைய இந்த விஷுவலைசேஷன் Seaborn இருக்குல்ல, Seaborn is evolved based on Pandas, NumPy, Matplotlib and SciPy. இந்த 4 பேக்கேஜை பேஸ் பண்ணி தான் இந்த Seaborn எவால்வ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நம்ம Seaborn முடிச்சிட்டிங்க வரலாம் அப்படின்னு யோசித்தேன். பட் நான் ரிசர்ச் பண்ணும்போது எல்லாருமே தே ஆர் யூஸிங் பாண்டாஸ் ஃபார் டேட்டா, அந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் பண்ணுறது. ஏன்னா டேட்டா க்ளீனிங் பண்ணணும். டேட்டா க்ளீனிங் கேன் பி டன் ஒன்லி யூஸிங் பாண்டாஸ். உங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் எடுத்து டேட்டா செட்டை க்ளீன் பண்ணி ஃபார்மேட் பண்ணி எடுக்கிறதுக்கு யூனிட் பாண்டாஸ். நம்பை மேட்ப்ளாட்லிப் இது கூட நமக்கு தேவையில்லை. ஓகே, அதனால் இது வந்து நம்ம தேவையில்லை. சென்ஸ் மேட்ப்ளாட்லிப் பதிலாக தான் நம்ம வந்து Seaborn-குள்ளே போயிட்டோம். ஸோ இதோட அட்வான்ஸ்ட் வெர்ஷன் தான் Seaborn. ஓகே, ஸோ வந்து இது நமக்கு தேவைப்படாது. பட் SciPy வந்து நம்ம இடியை முடிச்சுட்டு படிச்சுக்கலாம். ஓகே, SciPy வந்து டைரெக்டாக நம்ம விஷுவலைசேஷனில் போய் இம்பேக்ட் பண்ணலை. ஸோ அதனால் SciPy வந்து நம்ம இடியை முடிச்சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா SciPyல வந்து நிறைய டேட்டா சயின்ஸ் பேக்கேஜஸ் இருக்குது. ஓகே சார். ஓகே, ஸோ வி மே ஹேவ் டு டேக் திஸ் பாத். சரியா? பைத்தான் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக தனியாக ஒரு இதாக போட வேணாம். இதை படிக்கும்போதே ஆப்வியஸ்லி வி ஹேவ் டு டூ பைத்தான். ஸோ அதனால் வந்து வி வில் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு வி வில் ப்ரொசீட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஓகே, ஷூர். ரைட் சார். சரி, ஓகேப்பா. அப்போ அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். அண்ட் சரியா? ஓகே சார். ஸ்டார்ட் வித் பாண்டாஸ். பை. Thank you, sir.